டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் பிராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன். இன்று நான் பேச போகும் டாபிக் என்னன்னா, வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் த யூட்ரஸ். கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன் பேர் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷனில் நிறைய வகை இருக்குது. ஒன்று கர்ப்பப்பையை வயிற்று வழியாக எடுப்பது. இன்னொன்று அடி வழியாக பிறப்புறுப்பு வழியாக எடுப்பது. மூன்றாவது லேப்ராஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்ராஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமி லேப்ராஸ்கோபிக் நுண்துளைகள் போட்டு அந்த துளைகள் வழியாக யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது. இதில் சில சமயம் டோட்டல் ஹிஸ்டெக்டமிங்கிறது யூட்ரஸை சர்விக்ஸோடு சேர்த்து ரிமூவ் பண்ணுறது டோட்டல் ஹிஸ்டெக்டமி. கர்ப்பப்பையோடு சேர்த்து கருப்பையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுவாங்க, டியூப்ஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது டோட்டல் ஹிஸ்டெக்டமி வித் பிஎஸ்ஓ. பிஎஸ்ஓன்னா பைலாட்ரல் சால்பிங்கோஃபெக்டமின்னு பேர். ரோபாட்டிக் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. ரோபாட்டிக் சர்ஜரிங்கிறது டிஷ்யூலாம் ரிமூவ் பண்ண வேண்டியதுன்னா புற்றுநோய்க்காக ரோபோட் வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்ப அதிகமாக பண்ணுறதில்ல. இந்த லேப்ராஸ்கோபி இந்த இதுதான் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை இறங்கி இருந்தால் மட்டும்தான் வெஜினல் ஹிஸ்டெக்டமி பண்ணணுமான்னா, சில பேர் இறங்காமல் இருந்து யூட்ரஸை இறங்காமல் இருந்தாலும் ரொம்ப பெரிய சைஸில் இல்லாமல் இருந்தாலும் நான் டிசெக்ட் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லி பிறப்புறுப்பு வழியாக அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணுவாங்க. யூட்ரஸும் கர்ப்பப்பை வாயை மட்டும் ரிமூவ் பண்ணுறது டோட்டல் ஹிஸ்டெக்டமி. சில சமயம் அந்த ஓவரியில் ஏதாவது கட்டி இருக்கும். ஏஜ் ஆனவங்களா இருப்பாங்க, 50 வயசு 60 வயசு இருக்கவங்களா இருக்கலாம். இல்லைன்னா 49 வயசு அந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓவரீஸும் சேர்த்து ரிமூவ் பண்ணும். சில பேர் ஓவரீஸை வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உடனே ஓவரீஸை ரிமூவ் பண்ண உடனே மெனப்பாஸ் வந்துடும். அதனால் அந்த ஓவரீஸை ரீட்டைன் பண்ணணும்னு நிறைய லேடிஸ் நினைப்பாங்க. அது மாதிரி அக்கார்டிங் டு அவங்களோட ஏஜு, கண்டிஷன் ஆஃப் த ஓவரிஸ், கண்டிஷன் ஆஃப் த யூட்ரஸ் எல்லாம் பார்த்து அதுக்கேற்றபடி ரிமூவ் பண்ணுவாங்க. இது இத்தனை டைப்ஸ் ஆஃப் யூட்ரஸ் ரிமூவல் இருக்குது. இந்த கர்ப்பப்பை சப்டோட்டல் ஹிஸ்டெக்டமிங்கிறது கர்ப்பப்பை வாயில் இருக்கிற வாயை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத மேலே சர்விக்ஸை மட்டும் விட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சில சமயம் கர்ப்பப்பை வாயில் எப்போது புற்றுநோய் வந்துடும். யூட்ரஸில் கருப்பை, அதாவது கருமுட்டை உருவாகும் பையும் சேர்த்து எடுத்தானா உடனே மெனப்பாஸ் வந்துடும். அதனால் அக்கார்டிங் டு த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், ரெண்டாவது அவங்களோட கஷ்டம், அவங்களோட வியாதியின் தன்மம் எல்லாமே நோயாளியும் மருத்துவரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுவாங்க. அதனால் இந்த ஹிஸ்டெக்டமி எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. நிஜமாகவே மெடிசனில் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ப்ளீடிங்லாம் நிற்கலை, வேறு ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் ஹிஸ்டெக்டமிக்கு போவாங்க. இப்போ நிறைய மருந்துகள், ஊசி, மாத்திரை எல்லாம் அந்த ஓவர் ப்ளீடிங்க்கு வந்துடுச்சு. அதுக்கெல்லாமே ஓவர் ப்ளீடிங் மட்டும் இல்லை, எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்துடுச்சு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சரியில்லைன்னா தான் அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஹிஸ்டெக்டமி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லாமல் யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டெக்டமி இருக்குது. உங்களுக்கு மருத்துவரை கலந்து ஆலோசித்து எந்த விதமான ஹிஸ்டெக்டமி அவர் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி பண்ணணும். இது புற்றுநோயில் யூட்ரஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாமல், யூட்ரஸ் சர்விக்ஸ் ரிமூவ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற ஓவரி, பலோப்பியன் டியூப்ஸ், சுற்றியுள்ள டிஷ்யூக்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. அதுவும் லேப்ராஸ்கோப்பிலையும் பண்ணுவாங்க, அப்டாமினல் ஓப்பன் பண்ணியும் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் ஆஃப் த யூட்ரஸ்ஸு, ஓவரீஸை பார்த்து அவங்க அதுக்கு ஏற்றபடி டிசைட் பண்ணுவாங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் த ஹிஸ்டெக்டமி, மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பற்றி நான் சொன்னேன். இதில் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். உங்களோட கலந்து ஆலோசித்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி, தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன்.